ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நாம் கருப்பு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த கருப்பு படம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்திருக்கிற ஒரு நல்ல கமர்ஷியல் திரைப்படம். இந்த படத்தை குடும்பத்தோடு போய் பாருங்கள் நண்பா. கண்டிப்பாக இந்த திரைப்படம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்தில் சூர்யா அவர்களுடைய பழைய சூர்யாவாக திரும்பி வந்திருக்காரு. ஆர்ஜே பாலாஜி அவரோட டைரக்ஷன், அதே மூக்குத்தி அம்மன் எப்படி அது படத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கருப்பு படத்தில் மேல் வேர்ஷனில் மூக்குத்தி அம்மனில் பார்த்திங்கன்னா அந்த பெரிய அளவில் மாஸ் எலிமெண்ட்ஸ் இருக்காது. பட் கருப்பு திரைப்படத்தில் பக்காவான மாஸ் சீன்ஸ், ஹீரோ எலிவேஷன் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுலேயும் குறிப்பாக கிளைமேக்ஸ் பயங்கரமாக இருக்குது நண்பா. நீங்கள் மறக்காமல் இந்த படத்தை போய் தியேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள், கொண்டாடுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு பெரிய ஹீரோஸோட திரைப்படம், அதுவும் மாஸ் கமர்ஷியல் திரைப்படம் பார்க்கலாம். குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் ஹாஃபில் ஒரு சில நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, பட் ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஒரு சில படத்துலேயே ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. பட் இது கமர்ஷியல் ஆடியன்ஸ் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா படம் ரொம்ப மேஜிக்காக இருக்கும். படத்தோட கதையை பார்த்திங்கன்னா புதுசுன்னு சொல்ல முடியாது. பட் ஆர்ஜே பாலாஜி அந்த ஸ்க்ரீன் பிளேயில் அவர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காருன்றதை பொறுத்தளவில் இந்த திரைப்படம் ரொம்ப நல்லாவே வந்திருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற உங்களோட காசுக்கு ஒர்த்தாக ஒரு வாட்டி கூட உங்களோட மொத்த படமுமே போர் அடிக்காத அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா விஜய் ரசிகர்களுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சீன் ஒன்று இருக்குது படத்தில். விஜய் ரசிகர்களுக்கு மட்டுமான்னு பார்த்திங்கன்னா அஜித் ரசிகர்கள், அப்புறம் தனுஷ் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி படம் முழுக்க ஒரு சில அந்த ஹீரோவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் மற்ற ஹீரோஸுக்குமே சின்னதாக ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தில் சூர்யாவை தவிர ஆர்ஜே பாலாஜி, அப்புறம் ஆடுகளம் நரேன், நம்மளோட நட்டி எல்லாருமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. திரிசா உட்பட அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர்ஸை நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் என்கிரெடிட் சீன் ஒன்றுமே வச்சுருக்காங்க, செம்மையாகவே இருக்குது. இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃபில் அந்த சுவாஸ்தியாவோட கேஸை அவங்களோட அந்த கேஸை இன்னுமே டீட்டெயிலாக காட்டியிருந்தா, கொஞ்சம் ஒரு எமோஷ்னலாக காட்டியிருந்தா இன்னுமே படம் பெட்டராக இருந்திருக்கும். நீங்கள் இதில் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லக்கூடிய மாதிரி அதிகமாக தான் இருக்குது. மற்ற திரைப்படங்கள் மற்ற நேரங்களில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இந்த திரைப்படம் பாசிட்டிவ் அதிகமாக இருக்குது, நெகட்டிவ் கம்மியாக இருக்குது. நீங்கள் இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3, 10க்கு 6. அந்தளவுக்கு ரொம்ப கம்மி ரேட்டிங் இல்லை நண்பா, ரொம்ப அதிகமான ரேட்டிங்.